கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு துன்பமோ வேதனையோ வராது என்று இயேசு சொல்லிவிடவில்லை. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வர கடவன் என்று இயேசு சொன்னார். இந்த சிலுவை என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தோமேயானால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிறதான பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் இழி சொற்களையும் குறிக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவர் நீதியின் பாதையில் நடப்பதினால், வசனத்தின்படி நடப்பதினால், உண்மையாக சத்தியத்தில் நடப்பதினால், பரிசுத்தமாக வாழுவதினால் ஏராளமான துன்பங்களும் பாடுகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். பாவம் செய்கிற மனிதனை யாருமே துன்பப்படுத்த மாட்டார்கள். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக உண்மையாக நீதியாக வாழுகிற மக்கள் மேல்தான் எல்லோருமே கவனம் செலுத்துவார்கள். நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கை என்பது பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கின்றபடியினால், நீதியின் வெளிச்சத்தில் நாம் நடக்கின்றபடியினால் நமக்கு அநேக பாடுகள் வரும். நீதிமான் அநேக பாடுகளின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பம் கொஞ்ச நஞ்சமாயிராது, அநேகமாய் இருக்கும் என்று பவுல் அடியார் சொல்லுகிறதை கவனியுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா துன்பங்களிலும் கிறிஸ்துவை அவர் உறுதியாக பற்றி கொண்டார். எல்லா சோதனைகளிலும் அவர் ஜெயம் பெற்றார். சோதனை காலங்களிலே நாம் பின்வாங்கி விடக்கூடாது, இயேசுவை மறுதலித்து விடவும் கூடாது. சோதனை தேவ சாயலில் நம்மை மாற்றுகிறது மட்டுமல்லாமல் நம்முடைய மெய்யான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதுமாக இருக்கின்றது. ஆகவேதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நமக்கு வருகிறதான பாடுகளில் நாம் உண்மை உள்ளவர்கள் என்பதை விளங்க பண்ணினால் தேவன் மிகவும் சந்தோஷப்படுவார். எத்தனை நாட்களுக்கு எனக்கு இத்தனை பாடுகள், எத்தனை நாட்களுக்கு எனக்கு இத்தனை வேதனைகள், எத்தனை நாட்களுக்கு எனக்கு இவ்வளவு கண்ணீர், எத்தனை நாட்களுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாடுகள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த பாடுகளில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் மேலான ஒரு சத்தியம். வெள்ளங்களைப் போல துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அக்கினியைப் போல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். இந்த உலகமே நமக்கு எதிராக கூட நிற்கலாம். ஏனெனில் நம்மை
விழுங்கும்படிக்கு, நம்முடைய விசுவாசத்தை விழுங்கும்படிக்கு சாத்தான் எப்பொழுதுமே கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போலவே நம்மை பின்தொடர்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு நம்மோடு கூட இருப்பதினால் எல்லா கண்ணீரின் சூழ்நிலைகளிலும் எல்லாவிதமான சோதனைகளிலும் அவரே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். ஏனெனில் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் எல்லா சோதனைகளிலும் ஜெயம் பெற்றவராகவும் காணப்பட்டார். ஆகையினால் சோதனை என்பது எவ்வளவு கடினமானது என்பது அவருக்கு தெரியும். எனவே சோதனையில் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மோடு கூடவே இருப்பார். நம்மை ஆற்றுவார், நம்மை தேற்றுவார், நம்மை தூக்கி எடுப்பார். உலகத்தின் கடைசி பரியந்தமும் சோதனையிலும் வேதனையிலும் கிறிஸ்துவை உண்மையாய் பற்றி கொண்டு இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும்போது தேவ சமூகத்தில் நாம் கடந்து போகிற வேளையில் தேவன் செய்கிற மகத்துவமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பாருங்க, கடவுள் நம்முடைய கண்ணீர் யாவையும் அங்கு துடைத்து விடுவார். இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வந்த பாடுகளின் நிமித்தமாய் வந்த எல்லா கண்ணீரையும் துடைத்து நிரந்தரமாக நமக்கு ஆறுதலை கொடுப்பார். அங்கு துக்கம் இருக்காது, அலறுதல் இருக்காது, மரணம் இருக்காது, வருத்தம் இருக்காது. எல்லாவற்றையும் கடவுள் புதிதாக மாற்றுவார். கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா?